ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வறுத்து அரைச்ச மட்டன் பெப்பர் கிரேவி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஆயில் நல்லா சூடாகி வரும் பொழுது அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன கிராம்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி இந்த மாதிரி அதை கூட வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இந்த 2 பெரிய வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் இல்லைங்களா, பெரிய வெங்காயம், அதில் 2 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த நம்ம சேர்த்துக்க பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்க்கணும். மீடியம் சைஸ் தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இதை நல்லா ஒரு நிமிஷம் இந்த மசாலா கூட கலந்து விட்டுட்டு தக்காளி பாதியாக வெந்து வரும்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூனும் இருக்கக்கூடாது, அது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கரம் மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது அது சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரும் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கக்கூடாது. இந்த தக்காளி கூட நம்ம பவுடராக சேர்த்துருக்க மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணுன்றதுக்காக 1/4 டம்ளருக்கும் குறைவான தண்ணி சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg மட்டனை இது கூட நல்லா ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மட்டனும் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறதுக்கப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். இப்போ இந்த மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் மேலே கொஞ்சம் உப்பு, எவ்வளோ குழம்புக்கு தேவையான உப்பு அவ்வளோ சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி எப்படி வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு 20% அது வெந்து வரணும் அது கறி. அந்த ஸ்டேஜில் மட்டன் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். இதே இளமாட்டு கறின்றதுனால நான் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற மட்டனோட அதாவது எவ்வளோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா என்ன மட்டன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணி நல்லா பாதியாக சுண்டி வந்துருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். அந்த வறுத்து அரைச்சிருக்க மசாலா வேறு எதுவும் இல்லை, பெப்பர், அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு, இது 3த்தையும் ஈக்குவலாக வறுத்து, அதாவது 1 ஸ்பூன் மிளகுனா 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, இதை 3த்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா தீஞ்சிடக்கூடாது, நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்தது தான் இந்த மசாலா. நான் இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் புதுசாக இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறீங்கன்னா தனித்தனியாக எல்லாத்தையுமே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். இந்த மாதிரி மசாலா பொருட்களை வறுத்துட்டதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது இந்த மிக்சியில் இருக்கிறது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக இருக்க பெப்பரை நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதுதான் அந்த பெப்பரை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்றதுக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அந்த அரைச்சி வச்ச பெப்பர்லேருந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்து இப்போது இந்த மட்டன் கூட சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் எனக்கு கிரேவியாக வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணிட்டு கொத்தமல்லியில் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ கிரேவியை சர்வ் பண்ண போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் கொத்தமல்லி இலையை தூவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் சூப்பராக வறுத்து அரைச்ச ஒரு பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கீ ரைஸ் கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.